பூஜை அறை அதை வந்து நீங்கள் யாருக்கிட்டேயுமே காமிக்காதீங்க. இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம், நிறைய பேர் வந்து பூஜை பண்ணுறது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் வந்து மற்றவங்க கிட்ட காமிக்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கலாம். அது வந்து நம்ம எந்த முறையில் பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறத மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நிறைய பேர் பூஜை ரூம் டூர்லாம் போடுறாங்க. பட் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சில பேர், எல்லாரையும் நான் மீன் பண்ணல, சில பேரோட வந்து கொஞ்சம் மனசில் கொஞ்சம் வஞ்சம் வச்சிட்ருப்பாங்க. அவங்கெல்லாம் நம்ம பூஜை அறைக்கு போய் நம்ம எந்த பொருளை எப்படி வச்சுருக்கிறோம், என்ன பொருள் புதுசாக வாங்கியிருக்கிறோம், அதை வந்து கைகளில் எடுத்து பார்க்குறது, தொட்டு பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் அனுமதிக்காதீங்க. உங்களுக்கு தெரியும் யாரை எந்த தூரத்தில் வைக்கணும், எந்த லிமிட் வரைக்கும் அவங்க வரலாம் வரக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் எந்த நேரத்துலையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மற்றவங்க தப்பாக நினச்சிப்பாங்க அப்படிங்கிறதால நீங்கள் கொஞ்சம் அவங்கள ஃப்ரீயாக விட்டிங்கன்னா சஃபர்